ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி ரெசிபி காரா பூந்தி. எப்படி சிம்பிளாக குண்டு குண்டாக சூப்பரான காரா பூந்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரா பூந்தி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் கால்படி இருந்ததுன்னா அந்த காப்படியில் நான் எடுத்துருக்க குவான்டிட்டி முக்கால் பங்கு, அதாவது ஒரு காப்படியில் 3/4 பங்கு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு போட்டு மறுபடியும் ஒரு பாதி ஆழாக்கு. ஸோ இதான் இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி. 3 நான் அளவு சொல்லிட்டேன். காப்படி, ஆழாக்கு, மெஷரிங் கப் இதில் சொல்லிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் நார்மல் ஸ்பூனாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா குவியலாக எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எல்லா சைடும் உப்பு காரம் சாறுற மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா மாவோட பதம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கேக் மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணுற விஸ்க் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நான் மாவு எடுத்துக்கிட்டேன், அதே கப்பளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு பேலன்ஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வாட்டர் பேலன்ஸாக இருந்தது. மாவை நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கிட்டாச்சு. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு. இப்போ 2வது முக்கியமான பாயிண்ட் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். போட்டோடனே பூந்தி நல்லா மேலே எழும்பி வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நான் இது போல் நார்மல் கண்ணு கரண்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பூந்தி கரண்டி வேணாலும் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ரைட் சைடில் மாவு கலந்து வச்சுருக்க மாவு வச்சுக்கோங்க, பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டியால் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா ஹீட் ஆகிடுச்சா ஆயில் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், போட்டோன்னே மேலே எலும்பி வந்துருச்சு. அப்போ ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு தடவை ஆயிலில் நீங்கள் போடும்போதும் இந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் போடுங்க. உங்களுடைய ரைட் சைடில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க மாவு கரண்டி எல்லாமே வச்சுக்கோங்க, வசதியாக எடுத்து ஊற்றுறாப்புல. எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக விழுது பாருங்கள். ஆயில் சரியாக ஹீட் ஆகலைனாலும் நம்மளுக்கு பூந்தி ஒழுங்காக வராது, வால்வாலாக வர ஆரம்பிச்சிடும். மாவு பதம் கரெக்டாக இல்லைனாலும் கரெக்டாக வராது. ஸோ இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா சலசலப்பெலாம் இது மாதிரி அடங்கினதுக்கப்புறம் எடுங்க. காரா பூந்தி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆயிலே கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது போல் கலர் டேர்ன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நல்லா சருகு போல் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காரா பூந்தியில் நம்ம பொரிச்சு வச்ச கடலையையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 பூண்டு கூட தட்டி இதில் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதே போல் இன்னும் அதிகமாக தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இதுலேயே நல்லா கரகரப்பாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பாக சேர்க்கணும்னு நினச்சா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதே நல்லா கரகரப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு கரகரப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பரான காரா பூந்தி ரெடி. நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இது இருந்ததாகவே போதும். நல்ல சூப்பரான காரா பூந்தி நம்ம ரெடி பண்ணிடலாம் நிமிஷமாக. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.